மறைந்த நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரின் உடல் சென்னை வலசரவாக்கத்தில் உள்ள மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. மஞ்சள் காமாலை நோய்க்கு சிகிச்சை பெற்று மீண்ட ரோபோ சங்கர் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் காலமானார். சென்னை வலசரவாக்கத்தில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்ட ரோபோ சங்கரின் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சினிமா நட்சத்திரங்கள் அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து ரோபோ சங்கரின் இல்லத்திலிருந்து உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட நிலையில் சினிமா பிரபலங்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் திரண்டு இறுதி அஞ்சலி செலுத்தினர். நடிகர் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலத்தில் மனைவி பிரியங்கா நடனமாடி மரியாதை செலுத்தினார். வலசரவாக்கம் மின்மயானத்தில் ரோபோ சங்கரின் உடலுக்கு அவரது மருமகன் கார்த்திக் மொட்டையடித்து இறுதிச் சடங்குகளை நிறைவேற்றினார். அதனைத் தொடர்ந்து ரோபோ சங்கரின் உடல் தகனம் செய்யப்பட்டது. மறைந்த நடிகர் ரோபோ சங்கரின் உடலுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நாடாளுமன்ற உறுப்பினர் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். சென்னை வலசரவாக்கத்தில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டிருந்த ரோபோ சங்கரின் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அதன்படி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நாடாளுமன்ற உறுப்பினர் கமல்ஹாசன், அமைச்சர் மா சுப்பிரமணியன், அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், விசிக தலைவர் திருமாவளவன், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் உள்ளிட்டோர் இறுதி மரியாதை செய்தனர். தமிழ் மக்களின் உள்ளத்தில் நிலையான இடம் பிடித்தவர். அவருடைய இழப்பு கலை உலகில் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும். பல்வேறு சிறப்பு குணங்களை கொண்ட திரு ரோபோ சங்கர் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லாதது மிகப்பெரிய அளவிலான வருத்தத்திற்குரிய ஒன்று. இது மாதிரி மஞ்சக்காமலை வந்துருச்சு அப்படின்னு சரி கவனம், இது உடல் மெலிந்திருக்கிறது குற்ற பிரச்சனை இல்லை, நீ உறுதியா இருக்கணும் அறிவுறுத்தி சென்றேன். அதுக்கப்புறம் பார்த்து சரியா தான் இருந்தார். ஆனா நேற்று இந்த செய்தி கேட்டு நம்ப முடியல, பேரதிர்ச்சியா இருந்தது. வெறும் 46 தான் ஆகுது அண்ணனுக்கு. எனக்கு இது என்ன சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் நம்மளை சிரிக்க வச்சு நம்ம கூட இல்ல. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், தாவேக துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் உள்ளிட்டோரும் ரோபோ சங்கர் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 2வது நாளாக மழை பெய்தது. சென்னையில் நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்த நிலையில் புறநகர் பகுதிகளான பூவிருந்தவள்ளி, செம்பரம்பாக்கம், நசரத்பேட்டை, திருமழிசை, மாங்காடு, குன்றத்தூர், வடசரவாக்கம், ராமாபுரம், போரூர், வேலப்பஞ்சாவடி, திருவேற்காடு, காட்டுப்பாக்கம், ஐயப்பந்தாங்கல், நெற்குன்றம், மதுரவாயல் மற்றும் விருகம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. புட்லூர், காக்குலூர், செவ்வாய்ப்பேட்டை, வேப்பம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல திருமங்கலம், பாடி, கொரட்டூர், அம்பத்தூர், ஐயப்பாக்கம், பட்டாபிராம், திருநின்றவூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. சென்னை திருவள்ளூர் சாலையில் வாகனங்கள் வருவது கூட தெரியாத அளவிற்கு மழை கொட்டி தீர்த்தது. ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. கருங்கல்பாளையம், மூலப்பாளையம், வீரப்பஞ்சத்திரம், மொடக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது. ரயில் நிலையம் பிரதான சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜாபேட்டை, சோளிங்கர், ஆற்காடு, காவேரிப்பாக்கம், நெமிலி, சோளிங்கர் அரக்கோணத்தில் 2வது நாளாக மழை கொட்டி தீர்த்தது. பெரம்பலூர் சுற்றுவட்டார பகுதிகளான பேரேளி, சித்தேளி மற்றும் குன்னம் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்தது. ஊட்டி, கொடைக்கானலை போன்று நவம்பர் 1ஆம் தேதி முதல் வால்பாறையிலும் இ-பாஸ் நடைமுறையை செயல்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உதகை, கொடைக்கானல் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் எத்தனை சுற்றுலா வாகனங்கள் அனுமதிக்கலாம் என்பது குறித்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூர் ஐஐஎம் நிறுவனங்கள் ஆய்வு மேற்கொண்டன. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஐஐடி மற்றும் ஐஐஎம் குழுவின் இடைக்கால அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த அறிக்கையில் உதகைக்கு செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்கவும், அரசு போக்குவரத்தை பயன்படுத்த ஊக்குவிக்கவும் வேண்டுமென பல்வேறு பரிந்துரைகள் சுட்டிக்காட்டப்பட்டன. வரும் டிசம்பர் மாதம் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த குழுவினருக்கு தேவையான தகவல்களையும் ஆலோசனைகளையும் வழங்க ஏதுவாக தலைமைச் செயலாளர் தலைமையில் விரைவில் கூட்டம் கூட்ட வேண்டும் என அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தொடர்ந்து உதகை, கொடைக்கானலில் இ-பாஸ் நடைமுறை உள்ளதால் வால்பாறையில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதாக நீதிமன்றத்திற்கு உதவியாக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம், உதகை, கொடைக்கானலை விட வால்பாறை, டாப் ஸ்லிப், ஆனைமலை புலிகள் காப்பகம் ஆகியவை சுற்றுச்சூழல் ரீதியாக தீவிரமான பகுதிகள் என்றும், வால்பாறை செல்லும் அனைத்து வழிகளிலும் சோதனைச் சாவடிகளை அமைத்து இ-பாஸ் வழங்கும் நடைமுறையை நவம்பர் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றனவா என்பது குறித்தும் சோதனை நடத்த உத்தரவிட்டு விசாரணையை அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் நீதிமன்றம் தள்ளி வைத்தது. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் முதல்வர் ஆய்வு, நாகை, திருவாரூரில் விஜய் இன்று பரப்புரை உள்ளிட்ட தமிழ்நாடு அரசியல் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். சென்னையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தமிழகத்தில் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகளை விரைவாக வீட்டிற்கு அருகே பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்டது. அதன்படி சென்னை தியாகராய நகரில் 133வது வார்டில் அமைக்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாமை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். முகாமில் பயனாளிகள் சிலரின் மனு மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டு அதற்கான சான்றிதழை முதல்வர் வழங்கினார். முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டதும் பொதுமக்கள் அவருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இத்தகைய முகாமை நடத்துவதற்காக முதலமைச்சருக்கு மாற்றுத்திறனாளி பயனாளி ஒருவர் நன்றி தெரிவித்தார். திமுக ஆட்சியில் மின்கட்டணம், குடிநீர் கட்டணம், சொத்து வரி என அனைத்தும் உயர்த்தப்பட்டு விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் ஜூலை மாதம் முதல் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். இதுவரை 153 தொகுதிகளில் அவர் பரப்புரை மேற்கொண்ட நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். இன்றைக்கு திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மின்கட்டணம் 67% உயர்த்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு வீட்டுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் கட்டினா இன்றைக்கு திமுக ஆட்சியில் 1750 2500 வரைக்கும் கட்ட வேண்டி இருக்குது. கடைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் பீக் அவர் இல்ல 100 கிட்ட இன்னைக்கு எல்லா கடையிலுமே அந்த பீக் அவர்னு மாலையில் 6லிருந்து 10 வரைக்கும் கடுமையான மின்கட்டண உயர்வு, டபுள் சார்ஜ். நீட் தேர்வை ரத்து செய்வோம் என கூறி ஆட்சிக்கு வந்த திமுக இதுவரை ரத்து செய்யவில்லை என்ற இபிஎஸ் தமிழ்நாட்டில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கு வருகிற தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதனிடையே நாமக்கல் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளவிருந்த பயண திட்டம் மழை காரணமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 20, 21ஆம் தேதிகளில் நடைபெற இருந்த பரப்புரை அக்டோபர் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தாவைக்கா தலைவரும் நடிகருமான விஜய் திருவாரூர் நாகையில் இன்று பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் நாகையில் அவரது பரப்புரைக்கான இடம் திடீரென மாற்றப்பட்டுள்ளது. நாகையில் புத்தூர் ரவுண்டானா பகுதியில் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக காவல்துறை அனுமதி மறுத்ததால் அண்ணா சிலை உள்ள பகுதிக்கு தற்போது மாற்றப்பட்டுள்ளது. காலை 11 மணிக்கு தொடங்கி 30 நிமிடங்களுக்குள் உரையை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் விஜயின் வாகனத்தை அனுமதி இல்லாமல் யாரும் பின்தொடரக்கூடாது என்பன உள்ளிட்ட 20 நிபந்தனைகள் காவல்துறை சார்பில் விதிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் வரவேற்பு பேனர் வைக்கக்கூடாது என்றும் பரப்புரைக்கு வருவோர் கையில் கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடாது எனவும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. நாகையை தொடர்ந்து திருவாரூரிலும் பிற்பகல் 3 மணிக்கு தாவேகா தலைவர் விஜய் சனிக்கிழமை பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். பாலஸ்தீனத்தின் பக்கம் இந்தியா நிற்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். காசா மீதான போரை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் சென்னை புதுப்பேட்டை முதல் எழும்பூர் வரை பேரணியாக சென்றனர். இதில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், இந்தியா போன்ற நாடுகள் சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து வருவதாக கூறினார். பாலஸ்தீனியர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி கொடுமையானது. அங்கே நடக்கிற கொலை, இனக்கொலை, அதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்திய அரசு நீதியின் பக்கம் நிற்க வேண்டும், பாலஸ்தீனியர்களின் பக்கம் நிற்க வேண்டும். தொடர்ந்து பேசிய மாமக தலைவர் ஜவாஹிருல்லா, காசா போருக்கு அமெரிக்காதான் காரணம் என்றார். தாங்கள் பிறந்த பூமியை, வாழ்ந்த பூமியை, உருவாக்கிய அந்த பாலஸ்தீன பூமியை இழந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன மக்களை பார்த்து பார்பாரிக் அனிமல்ஸ் என்று சொல்லி இருக்கின்றார். அமெரிக்கா, you are the barbaric animal of the world. காட்டுமிராண்டி விலங்காக செயல்படும் அமெரிக்காவை ஒழிக்கும் காலம் வரும் என்றும் காட்டமாக கூறினார். ஜிஎஸ்டி வரியை குறைத்து நாடகம் செய்ய வேண்டிய அவசியம் பிரதமர் மோடிக்கும் பாஜகவுக்கும் இல்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் 80வது ஆண்டு விழா மதுரை சிந்தாமணியில் உள்ள ஐடாஸ் கட்டர் அரங்கில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி வரி மறுசீரமைப்பு தொடர்பாக எழுந்த விமர்சனங்களுக்கு விளக்கமளித்தார். நீங்கள் கொண்டு வந்த போது நல்ல உயரமாக ஹை ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, எல்லாத்துலேயும் விலையை ஜாஸ்தியாக வச்சுட்டீங்க. இன்றைக்கி எதிர்கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து சொல்கிறதுனால விலையை குறைச்சிட்டு இதை பற்றியா நாங்கள் குறைச்சிட்டோம் அப்படின்னு கொண்டாடுறீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. நான் அதை முதன்மையாக எதிர்க்கிறேன். முன்னாள் நிதியமைச்சரான மறைந்த அருண்ஜேட்லியோ பிரதமர் மோடியோ ஜிஎஸ்டி வரியை நிர்ணயம் செய்யவில்லை என பேசிய நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி வரியை சீரமைக்க சரியான நேரத்தில் மத்திய அரசு காத்திருந்ததாக கூறினார். அது இந்த 8 வருஷம் நாங்கள் எதுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ண மாதிரி இருந்துச்சு? 17 அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 2 வருஷம் செட்டில் ஆகலை. அதுக்கப்புறம் உடனே ஆரம்பிச்சிச்சு கோவிட் வந்துட்டு 2 வருஷம் வரைக்கும் அது திருப்பி அடங்கட்டும், அதுக்கப்புறம் எக்கானமி நல்லபடியாக ஆகட்டும், அப்போ ஏதாவது பண்ணலாமா? அப்படி சமயங்க பார்த்து அதை நல்ல விதமாக எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி இப்போது 375 ஐட்டமை ரேட்டு குறைச்சலாக பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து பேசிய அவர் ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு என்பது ஒரு புரட்சி என்றார். ஐபோனுக்காக வாடிக்கையாளர்கள் முண்டியடித்துக் கொண்டது ஜிஎஸ்டி விவகாரத்தில் ப. சிதம்பரம் செய்யாததை மத்திய பாஜக அரசு செய்துள்ளதாக அமித்ஷா பேசியது உள்ளிட்ட முக்கிய தேசிய செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். ப. சிதம்பரம் பிரணாப் முகர்ஜி நிதியமைச்சராக இருந்தபோது அறிமுகப்படுத்த முடியாத ஜிஎஸ்டியை பாஜக அரசு அறிமுகப்படுத்தியதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளையொட்டி நியூஸ் 18 குழுமத்தின் தலைமை செய்தி ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு நேர்காணல் அளித்தார். அதில் பயங்கரவாதத்திற்கு எதிராக மத்திய அரசு பூஜ்ய சகிப்புத்தன்மை கொண்டுள்ளதாக கூறிய அமித்ஷா, பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு இந்தியா தகுந்த பதிலடி கொடுத்ததாகவும் தெரிவித்தார். उरी, पुलवामा और पहलगाम हमले का जवाब देने का सवाल था. सर्जिकल स्ट्राइक, एयर स्ट्राइक और ऑपरेशन सिंदूर और उसके बाद में ऑपरेशन महादेव. ये भारतीय जनता पार्टी का कमिटमेंट है कि हमारी सरकारें टेररिज्म के खिलाफ जीरो टॉलरेंस रखती है. அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் சுதந்திர இந்தியாவின் மாபெரும் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கை என்று அமித்ஷா கூறினார். नरेंद्र मोदी जी प्रधानमंत्री बने, उन्होंने ये गारंटी दे दी
राज्यों की ग्रोथ रेट से लगभग डबल ग्रोथ रेट टैक्स की होगी, इस प्रकार का संवैधानिक वादा किया और पूरा भी किया। பிரதமர் மோடியின் தாயார் குறித்து அவதூறாக பேசிய எதிர்க்கட்சிகளுக்கு மக்கள் தேர்தல் மூலம் தண்டனை கொடுப்பார்கள் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். ஆப்பிள் நிறுவன பொருட்கள் விற்பனையகத்தில் ஐபோன் 17 விற்பனை கோலாகலமாக தொடங்கிய காட்சிதான் இது. தனது தயாரிப்புகளில் புதுவித மாடல்களை அறிமுகம் செய்து வரும் ஆப்பிள் நிறுவனம் இதுவரை இல்லாத அளவிற்கு மெல்லிய தோற்றத்தில் ஐபோன் 17 அறிமுகம் செய்தது. இந்தியாவில் இதன் விற்பனை இன்று தொடங்கிய நிலையில் நேற்றிரவு 8 மணியிலிருந்தே டெல்லி மற்றும் மும்பை நகரங்களில் உள்ள விற்பனையகங்களில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். நீண்ட காத்திருப்புக்கு பிறகு ஐபோன் 17 கைகளில் ஏந்திய மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்று வாடிக்கையாளர் ஒருவர் குறிப்பிட்டார். और इसमें A19 Pro की बायोनिक चिप है, तो गेमिंग वाइज बहुत बेटर एक्सपीरियंस होगा मुझे। और पिछले 6 मंथ से मैं एप्पल के ये कलर का वेट कर रहा था, जब से मुझे अनाउंसमेंट मिला था कि ऑरेंज, ऐसा था कि ऑरेंज कलर निकलेगा इस साल। இதனிடையே மும்பையில் ஆப்பிள் ஐபோன் வாங்குவதற்கு காத்திருந்த இளைஞர்களிடையே மோதல் ஏற்பட்டது. இந்தியாவில் இதன் விலை 82,900 ரூபாயிலிருந்து தொடங்கும் நிலையில் ஐபோன் 17 ப்ரோ மாடல் 1,34,900 ரூபாய்க்கும் 17 ப்ரோ மேக்ஸ் மாடல் 1,49,900 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. புதுச்சேரியில் மதுபான ஆலைகளுக்கு உரிமம் தொகை உயர்த்தப்பட்டதற்கான அரசாணை வெளியானது. புதுச்சேரியில் சாராயம், மதுபானம், கள்ளுக்கடைகள் என மொத்தம் 550க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இங்கு ஒரு பீர் தொழிற்சாலையும் 5 மதுபான தொழிற்சாலைகளும் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மதுபான ஆலைகளுக்கான உரிமம் தொகை ஆண்டுக்கு 20 லட்சம் ரூபாயில் இருந்து 40 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. FL1 எனப்படும் மொத்த கொள்முதல் மதுபான கடைகளுக்கு தற்பொழுது ஆண்டிற்கு செலுத்தும் உரிமை தொகை 22 லட்சம் ரூபாயில் இருந்து 44 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மதுபானங்கள் பரிமாற்றப்படும் FL2 எனப்படும் சில்லறை பார்களுக்கு ஆண்டிற்கு தற்பொழுது வசூலிக்கப்படும் லைசன்ஸ் கட்டணம் 10 லட்சம் ரூபாயில் இருந்து 20 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளது. சுற்றுலா பிரிவின் கீழ் உணவகத்தில் விற்பனை செய்யப்படும் FL2 மதுபான கடைகளுக்கான லைசன்ஸ் கட்டணம் ஆண்டிற்கு 6 லட்சம் ரூபாயில் இருந்து 7 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பீர் வகை மதுபானத்திற்கு கலால் வரி லிட்டருக்கு 3 ரூபாய் 50 பைசா வசூலிக்கப்பட்டு வந்தது. இது தற்பொழுது 5 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அரசாணை தற்பொழுது புதுச்சேரி அரசு வெளியிட்டுள்ளது. காங்கிரசுக்கு யாரும் வாக்களிக்க முன்வரவில்லை எனவும் அதனால்தான் வாக்கு திருட்டு புகாரை ராகுல் காந்தி கூறி வருவதாக பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் விமர்சித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் மோசடி செய்யப்பட்டு வாக்கு திருட்டு நடந்திருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் கண்டறியப்பட்டு வாக்கு திருட்டு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்த அவர் 2023 சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் வாக்களித்தவர்களின் பெயர்கள் மோசடியாக நீக்கப்பட்டிருப்பதாகவும் வியாழக்கிழமை கூறியிருந்தார். இந்நிலையில் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளை பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்டோர் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். ராகுல் காந்தி भारत के लोकतंत्र को योजनाबद्ध तरीके से कमजोर करने की कोशिश कर रहे हैं। क्यों? क्योंकि जनता उनको वोट नहीं देती, वो हार जाते हैं. ராகுல் காந்தி கூறி வருபவை எந்த ஆதாரமும் அற்ற போலியான குற்றச்சாட்டுகள் என்றும் ரவிசங்கர் பிரசாத் விமர்சித்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஓமனை போராடி வீழ்த்தி இந்திய அணி ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்தது. அபுதாபியில் நடைபெற்ற கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா ஓமன் அணிகள் மோதின. டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. இந்திய அணி 20 ஓவரில் 8 விக்கெட்டை இழந்து 188 ரன்கள் எடுத்தது. இந்தியா தரப்பில் அதிகபட்சமாக சஞ்சு சாம்சன் 56 ரன்கள் எடுத்தார். சூரியகுமார் யாதவ் பேட்டிங் செய்யவில்லை. 189 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஓமன் அணி களமிறங்கியது. ஹாமத் மிர்சா, அமீர் கலீம் ஜோடி நிதானமாக ஆடி ரன்களை குவித்தது. அபாரமாக விளையாடிய இருவரும் அரை சதம் அடித்து அசத்தினர். கடைசி 15 பந்தில் ஓமன் அணியின் வெற்றிக்கு 40 ரன்கள் தேவைப்பட்டது. இதனால் இந்திய பவுலர்கள் பீதியடைந்தனர். இறுதியில் ஓமன் அணி 20 ஓவரில் 4 விக்கெட்டுகளை இழந்து 167 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 21 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி வென்று ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்தது. இருப்பினும் கடைசி வரை இந்தியாவுக்கு மரண பயத்தை ஓமன் அணி காட்டியது. இந்த போட்டியில் ஒரு விக்கெட்டை இழந்ததன் மூலம் இந்திய வீரர் அஷ்தீப் சிங் சர்வதேச T20 கிரிக்கெட்டில் 100 விக்கெட் எடுத்த முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனை படைத்தார்.
அமெரிக்காவின் பிரபல நாளிதழான நியூயார்க் டைம்ஸ்க்கு எதிராக அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்த மான நஷ்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பாக தன்னை பற்றி தவறான அவதூறு கருத்துக்களை பரப்பியதாக நியூயார்க் டைம்ஸ் நாளிதழுக்கு எதிராக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வழக்கு தொடர்ந்தார். இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து தெரிவித்த அதிபர் ட்ரம்ப், நியூயார்க் டைம்ஸ் ஒரு மோசமான நாளிதழ் என்றும் ஜனநாயக கட்சியின் ஊதுகுழலாக செயல்படுவதாகவும் விமர்சித்தார். இந்த குற்றச்சாட்டை மறுத்த நியூயார்க் டைம்ஸ், பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரான அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாது என்று கூறியது. இந்நிலையில் நியூயார்க் டைம்ஸ் நாளிதழைச் சேர்ந்த 4 பத்திரிகையாளர்கள் மீது ட்ரம்ப் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இச்சூழ்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த புளோரிடா நீதிமன்ற நீதிபதி அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்த வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அமெரிக்காவில் தங்கி பணிபுரிய தேவைப்படும் H-1B விசா கட்டணத்தை சுமார் 1 கோடி ரூபாய் அளவுக்கு உயர்த்தும் உத்தரவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். அமெரிக்க அதிபராக 2ஆம் முறை பொறுப்பேற்ற பிறகு வெளிநாடுகளிலிருந்து வேலை மற்றும் படிப்புக்காக அமெரிக்கா வருவோருக்கான விசா மற்றும் குடியுரிமை விதிகளை கடுமையாக்கி வருகிறார் ட்ரம்ப். அதன்படி அமெரிக்காவுக்கு வேலைக்காக வரும் வெளிநாட்டவருக்கான H-1B விசா வழங்கும் நடைமுறையில் அதிரடி மாற்றங்களை அறிவித்துள்ளார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதுவரை H-1B விசாவுக்கான விண்ணப்ப கட்டணம் 1,32,200 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது அதனை 88 லட்சம் ரூபாய் வரை உயர்த்தியுள்ளார். இதற்கான உத்தரவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். அப்போது அவர் அருகில் இருந்த வர்த்தக அமைச்சர் ஹாவர்ட் லுட்னிக், இனி பன்னாட்டு நிறுவனங்கள் வெளிநாடுகளை சேர்ந்தவர்களை அமெரிக்காவில் பணியமர்த்த $1 லட்சம் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும் என்றார். இதேபோல் அமெரிக்காவில் தங்க விரும்பும் தனிநபர்களுக்கு தி ட்ரம்ப் கோல்ட் கார்டு என்ற பெயரில் புதிய திட்டம் ஒன்றையும் அதிபர் ட்ரம்ப் அறிமுகப்படுத்தியுள்ளார். இத்திட்டத்தின்படி $1 லட்சம் அமெரிக்க அந்நாட்டு அரசுக்கு செலுத்தி அமெரிக்காவில் குறிப்பிட்ட காலம் வசிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. H-1B விசாவுக்கான விண்ணப்ப கட்டணத்தை ட்ரம்ப் அதிகரித்தது இந்திய IT நிறுவனங்களை விட டெஸ்லா நிறுவனத்தையே பாதிக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். ரஷ்யாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கிய காட்சிகள் தான் இவை. வடகிழக்கு ரஷ்யாவின் அருகே உள்ள கம்சத்கா பிராந்தியத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.8 பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் பல்வேறு பகுதிகளில் கட்டடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் பீதி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து ரிக்டர் அளவுகோலில் 5.8 வரையிலான லேசான நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து ஏற்பட்டது. இதனால் கிழக்கு கரையோர பகுதிக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கடற்கரையின் பல்வேறு பகுதிகளில் 60 சென்டிமீட்டர் வரை ஆக்ரோஷமாக அலைகள் எழும்பியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் ஹவாய் தீவில் உள்ள கிளாவியா எரிமலை 33வது முறையாக வெடித்து சிதறும் காட்சிதான் இது. அமெரிக்காவின் ஹவாய் தீவில் கிளாவியா எரிமலை அமைந்துள்ளது. இந்த எரிமலை சமீப காலமாக வெடித்து சிதறுவது வழக்கம். இந்நிலையில் கிளாவியா எரிமலை பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியுள்ளது. கிளாவியா எரிமலை பயங்கரமாக வெடித்து சிதறி வருவதால் வீடுகள் உள்ளிட்டவை சேதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர்.